ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. The powerful thoughts. One child, one teacher, one book and one pen can change the world. இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, உலகையே மாற்றிய ஒரு சிங்க பெண்ணின் வார்த்தைகள். அவளுடைய கதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உலகில் முதலாக இளம் வயதிலேயே நோபல் பரிசு பெற்ற பெண் மலாலா யூசுப்சாய். அவள் பெண் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு ஊரில் பிறந்தவள். அது மட்டுமல்ல, பெண் பிள்ளை பிறந்தாலே முகம் சுளிக்கும் ஊரது. ஆனால் அவளுடைய தந்தை மட்டும் அவள் பிறப்பை நினைத்து பெருமைப்பட்டார். இவளை நான் தைரியமாக வளர்த்து ஒரு நாள் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைப்பேன் என்று. அந்த தந்தையின் எண்ணமே அவளுடைய முதல் ஆயுதம். படிக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு. ஆனால் அந்த ஊரில் படிக்க தடை, பள்ளிக்கூடம் செல்வதற்கு தடை. அதற்கு எதிராக நடப்பவர்களை நாங்கள் அழித்து விடுவோம் என்பதே தாலிபான்களின் சட்டம். ஆனால் அவள் சிறுமியாக இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் எதிர்த்து கல்விக்காக குரல் கொடுத்தாள். அவளிடம் ஆயுதங்கள் இல்லை, அவளிடம் இருந்தது புத்தகமும் பேனாவும் அவளுடைய சிந்தனையும் மட்டுமே. அப்போது அவர்கள் அவளை அழிக்க நினைத்தார்கள். காரணம் அவள் மேலிருந்த கோபம் அல்ல, படிக்க வேண்டும் என்ற அவள் சிந்தனையின் மேல் இருந்த கோபம். அவள் பள்ளிக்கூடம் சென்று பஸ்ஸில் வரும் பொழுது அவளை சுட்டுவிட்டார்கள். அவள் வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையில் போராடினாள். அவளுடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள் அவளுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது. என் குரல் இன்னும் உறுதியாக ஒலிக்க வேண்டும், நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்ட வேண்டும் என்ற வெறி அவளை பிழைக்க செய்தது. அவள் முன்பை விட தைரியமாக, உறுதியாக மீண்டும் வந்தாள். அவள் சொன்னது என்னவென்றால், அவர்களுடைய தோட்டாக்கள் எங்களை மௌனமாக்கிவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் தோற்றுவிட்டார்கள். அத்தனை அமைதியையும் கிழித்துக் கொண்டு அவள் குரல் மட்டும் தனியாக ஒலித்தது. இன்று உலகமே அறிந்த பெயர் மலாலா. அனைத்து உலக நாடுகளின் முன்னிலையிலும் அவள் ஒரு உயர்ந்த பேச்சாளர், நோபல் பரிசு பெற்ற மிக இளம் பெண். மலாலா ஃபண்ட் எனும் அமைப்பை உருவாக்கி பெண்களின் கல்விக்காக போராடுகின்றவள். அவள் சொல்வது, when the whole world is silent, even one voice becomes powerful. உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு குரல் கூட சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். மலாலாவின் கதையிலிருந்து ஒன்று புரிகிறது. உங்கள் குரல் சிறியது என்றாலும் ஒருவர் நினைத்தால் போதுமானது, மாற்ற முடியும். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் மலாலா எனும் சிங்கப்பெண்ணை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் உங்களைப் போல் ஏராளமானோருக்காகவும் ஒரு குரல் போதுமானது. அந்த பெண் படிக்க ஆசைப்பட்டதற்காக சுடப்பட்டாள். ஆனால் இங்கு பலர் படிப்பதற்கான வாய்ப்பு நிறைந்து இருந்தும் அதை துச்சமாக மதித்து தூக்கி வீசிவிடுகிறார்கள். ஒரு இளம் சிறுமி உலகத்தையே எதிர்த்தாள். ஏனெனில் அவள் மாற்ற வேண்டும் என்று உறுதியாக நினைத்தாள். நீங்களும் ஒரு குரல், நீங்களும் ஒரு மலாலா. நீங்கள் நினைத்தாலும் நிச்சயமாக முடியும். உலகம் உங்களை எதிர்த்தாலும் உங்கள் கனவுகளை ஒருபோதும் களைய விடாதீர்கள். நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்கள் பெரியதாக இருக்கட்டும். உங்கள் குரல், உங்கள் எழுச்சி, உங்கள் கனவு யாரும் அழிக்க முடியாத ஒன்று. இன்று நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தாலும் நாளை நீங்கள் ஒரு மாற்றத்தின் முன்னோடியாக மாறலாம், மலாலாவை போல. இந்த வீடியோ உங்களுக்கு திருப்பு முனையாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.
இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.